பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் போட்டி. இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். என்ன ஒரு ஸ்மெல்லு! அதில் இருக்க டியூபெல்லாம் இந்த மாதிரி இழுத்து விடுங்க. அதில் இருக்க கசடெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி இழுத்து விட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி நிறைய டியூபாக இருக்கும். ஒன்று ஒன்றா எடுத்து பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். அப்படிடா இது பேர் என்னதுமா? பை. இந்த போட்டியோட பைய அதுக்குள்ளெல்லாம் அந்த மாதிரி சாணி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும், கல்சடெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து நல்லா எடுத்து விட்டு கழுகணும். இல்லாட்டி ஒரே நீச்சு நாற்று அடிக்கும், ஸ்மெல் அடிக்கும். போட்டி டேஸ்ட்டாக இருக்கும். அதை வாங்கி க்ளீன் பண்ணி சாப்பிட்றது தான் பெரிய விஷயம். இந்த மாதிரி நல்லா துணி கசக்கிற மாதிரி கசக்கி எடுத்து க்ளீன் பண்ணுங்கள். நல்லா ஒரு 5-6 வாட்டி கசக்கணும். நல்லா கசக்குங்க ஃப்ரெண்ட். இது போட்டியோட உள் பக்கமாக திருப்பி நாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதை நல்லா க்ளீன் பண்ணணும். இது போட்டியோட உள் பக்கம். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், இந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். அதை அந்த மாதிரி கையில் நல்லா நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்து போட்டிங்கனாலே அது வந்துடும். நல்லா தண்ணி விட்டு க்ளீனாக வாஷ் பண்ணுங்கள். போட்டியோட உள்பக்கம் நமக்கு நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. பாருங்கள், போட்டியோட வெளிப்பக்கம் காமிக்க. இது போட்டியோட வெளிப்பக்கம். நம்ம வாங்கியிருக்கிறது வெள்ளை போட்டி, அதனால் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்குது. கருப்பு போட்டியும் இருக்குது. அது வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும், பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். அது வாங்கினீங்கன்னா கொஞ்சம் வாடை அதிகமாக இருக்கும். இதுனா நமக்கு வாடையே வராது, பார்த்துக்கோங்க. வெள்ளை போட்டியில் வாடையே இருக்காது. நம்ம கறி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், நல்லா இருக்கும். அந்த வெளிப்பக்கம் இந்த மாதிரி இதில் தோல் இருக்குது பாருங்கள். இந்த தோலை இந்த மாதிரி நகத்தையோ இல்லை ஒரு கத்தியோ வச்சு சுரண்டிங்கன்னா வந்துடும். விறக்க கடிக்காரலாம் இதை வெட்டி கொடுத்துட்றாங்க. வெட்டி கொடுத்தாங்கன்னா இது வந்து வரவே வராது. இந்த தோலோட மேல் தோல் நம்ம எடுக்கணும். இதை நல்லா அலசிட்டு இப்போ ஒரு ஆவி போட்டிங்கன்னா இந்த தோலெல்லாம் வந்துடும். இந்த போட்டிக்கு தனிக்கு இல்லையா, இந்த மேல் தோல் இதெல்லாம் அப்படியே நல்லா க்ளீனாக ஆகும். அதுக்கு முன்னாடி இதை நல்லா நம்ம அலசிக்கணும். இப்போ பாருங்கள், இது வந்து தோஞ்சல், இது வந்து போட்டியில் இருந்த குடல், இது வந்து போட்டி. இப்போ இதில் இருக்க தோல் எல்லாம் தான் நமக்கு வரணும். இப்போ இது கையில் இது பண்ணால் வராது. ஒரு ஆவி போட்டு அதுக்கப்புறம் கையில் பிச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம கட்டிங் வேலையை பண்ணணும். வாங்க, முதல்ல நம்ம ஆவி போட்டு வந்துடலாம். போட்டியை நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். ஒரு அருவாமனை எடுத்து இந்த குடல் மாதிரி நீட்டாக இருந்துச்சுல, அதை இந்த மாதிரி 2ஆக எடுத்து கிழிச்சிங்கன்னா அது உள்ளே இருக்க இன்னும் மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி எல்லா குடலையும் கட் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் அதை அலசணும். இப்போ இந்த தோஞ்சலை அரிஞ்சு எடுக்கிற கேப்பில் இதை நான் ஒரு ஆவி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இதுக்கப்புறம் இதை நம்ம க்ளீன் பண்ணணும்.
பார்த்தீங்களா, வெள்ளையாக வந்துடுச்சு. அந்த கருப்பு இந்த லைட்டாக வெள்ளை போட்டி தான் இது, அதுலேயே இந்த இதெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும். இதை போட்டு செஞ்சோம்னா தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருப்பையும் அந்த இதோடையே வெட்டி போட்டு சாப்பிடுவாங்க, காரியத்துக்கு நல்லதான். ஆனால் நாங்கள் எடுத்துகிட்டு சாப்பிட்றோம். எங்களுக்கு எப்பவுமே இதை எடுத்து சாப்பிட்டு தான் பழக்கம். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதை காமிச்சா வீடியோ லென்த்தாக போயிடும். அதனால் இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணி அலசி எடுத்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டி க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், குடல் தனியாக, இது வந்து அந்த பை இருந்துச்சு இல்லையா, அது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம், அந்த லிங்க்கு. இப்போ இது க்ளீனிங் ப்ராசஸ்க்கான வீடியோ மட்டும். இது செஞ்சு பாருங்கள், க்ளீனிங்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.